வியூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒன்று பார்க்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, மருந்தாணி செடியை வந்து நான் மருந்தாணி அரைச்சி உங்களுக்கு காட்ட போகிறேன். இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை நீங்கள் வந்து அழகாக உருகி எடுத்துக்கங்க. கோன்லாம் இப்போ போடுறாங்க, அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு கைக்கு கெடுது. இது மாதிரி இயற்கையானதை வந்து நம்ம அரைச்சி போட்டால் அது வந்து கைக்கு குளிர்ச்சியும் கூட, சூட்டை தணிக்கும். இயற்கையானது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது மாதிரி அழகாக மருந்தாணியை உருவி சேர்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி செடியிலேருந்து மருந்தாணி பறித்து அரைச்சே போடுங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து நல்லதும் கூட. சைடு எஃபெக்ட் கோனெல்லாம் போடுறது. இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன சேர்த்து அரைச்சா உங்களுக்கு கை நல்லா செவக்கும் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு இப்போ நான் சொல்லி காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மருந்தாணி எவ்வளோ தளத்துலன்னு அழகாக வீட்டில் விளைஞ்சது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி பெரிய பெரிய லீஃபாக பறித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம வந்து என்னென்ன சேர்த்தா செவக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து 1 டீஸ்பூன், அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். அது போட்டால் நல்லா செவக்கும் புளி சேர்த்தா. அதோட கிராம்பு பார்த்தீங்களா, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, நல்ல சிகப்பு அந்த கலர் வந்து கலர்ஃபுல்லாக நமக்கு கொடுக்கும். கலரை ஃபுல்லாக நம்ம மருந்தாலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ கிராம்பு சேர்த்தா நல்லா நமக்கு கலர் நிறையா கிடைக்கும். அதுக்கு அடுத்து டீத்தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்தா நல்லா நமக்கு கலர் கொடுக்கும், சரிங்களா? இது எப்படி அரைக்கிறதுனா, சிம்பிள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது மாதிரி மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைச்சிக்கலாம். சில பேர் அம்மியில் அரைப்பாங்க, அம்மி இருக்கவங்க அம்மியில் அரைச்சிக்கோங்க. பட் இப்போல்லாம் மோஸ்ட்லி மிக்ஸியில் நம்ம அரைச்சிடுவோம், கிரைண்ட் பண்ணிடுவோம். ஸோ மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி இதை போட்டுக்கோங்க. லீஃபையே போடுங்க, அதில் உள்ள காம்பு, அதாவது குச்சியில் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, அப்புறம் அரைக்காது. இதில் வந்து கொஞ்சம் புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம், சரிங்களா? நம்ம புளியை ஆல்ரெடி ஊற போட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதில் புளி தண்ணியை சேர்த்துட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரி இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த கிராம்பு வந்து நுணுக்கி போட்டு அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா ஆரம்பத்தில் கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட போட்டுக்கலாம். நுணுக்கி போட்டு ஓகே. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிக்கிட்டாச்சு. இது மாதிரி நச்சுக்கிட்டாச்சு. இதை நச்சு இதோட போட்டுடலாம். நான் இதில் போட்டுட்டேன். இப்போ அடுத்து நம்ம வச்சிருக்க டீ தூளையும் போட்டுருங்க. போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்குவோம். திரும்ப அகெயின் நல்லா சாஃப்டாக நல்லா மை மாதிரி அரைச்சிடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு மை மாதிரி அழகாக இந்த பக்குவத்தில் அரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், மருந்தாணி எவ்வளோ அழகாக சாஃப்டாக அரைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே அதோட இது மருந்தாணிக்கு என்ன ஸ்பெஷல்னா, அரைச்சதோட இந்த பச்சை நிறம் மாறுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா செவக்கும். இப்போ நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இங்கே பாருங்கள், இயற்கையான அழகான மருந்தாணி நம்ம அம்மியில் அரைச்ச மாதிரி நமக்கு கிடச்சிட்டு பார்த்தீங்களா? இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, அந்த புளி கரைச்சல் தண்ணியை சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். ரொம்ப இயற்கையானது. நமக்கு இந்த காலத்தில் கோன்லாம் போட்டால் சைடு எஃபெக்ட், பட் இது வந்து ரொம்ப இயற்கையானது. இந்த குளிர்ச்சியும் கூட, உடம்புக்கு ஆரோக்கியமானது, நல்லது. நீங்கள் வந்து போட்டு கோன்லாம் அப்ளை பண்ணுறது, கோன்லாம் போடுறதுக்கு இது நீங்கள் போட்டுக்கலாம் கையில். உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.